ஒரு சிறிய கிராமத்தில் ஆதம் என்ற சிறுவன் வாழ்ந்தான். மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவன் தந்தை ஒரு கூலித் தொழிலாளி. தாய் வீடுகளில் வேலைக்கு செல்வாள். ஏழ்மை இருந்தாலும் ஆதம் தினமும் பள்ளிக்கூடத்திற்கும் மஸ்ஜித்திற்கும் முறையாக செல்வான். குரானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கதைகளும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒருநாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது சாலையின் ஓரத்தில் ஒரு கைக்குட்டை கிடப்பதை ஆதம் கண்டான். அதை திறந்து பார்த்தான். உள்ளே பளபளப்பான தங்க நகையும் ஒரு பெரிய தொகை பணமும் இருந்தது. ஏழ்மையான ஆதம் மனதில் எண்ணினான், இந்த பணம் இருந்தால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எத்தனை உதவி செய்யலாம், புதிய புத்தகங்களையும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் உடனே மஸ்ஜித்தில் கேட்டிருந்த ஒரு ஹதீஸ் அவனுக்கு ஞாபகம் வந்தது. நேர்மை என்பது ஈமானுடையவரின் குணம். ஆதம் மனத்தில் அல்லாவை நினைத்தான். அல்லாஹ் எப்போதும் என்னை காண்கிறார், இது எனது உரிமை இல்லாத பொருள் என்று நினைத்து கைக்குட்டையை தன் கிராமத்தின் மஸ்ஜிதுக்கு கொண்டு சென்றான். இமாம் அவர்கள் அது யாருடையது என்று அறிவிப்பார்கள் என்று கருதி ஆதம் அமைதியாக வீட்டுக்கு திரும்பினான். சில நாட்கள் கழித்து மஸ்ஜித்தில் அறிவிப்பு வந்தது. முக்கியமான தங்க நகை மற்றும் பணம் கிடைத்துள்ளது. யாருக்கு காணாமல் போயிருந்ததோ விவரத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். அந்த சமயம் கிராமத்தில் இருக்கும் ஒரு முதியவரின் மனைவி அழுது கொண்டு வந்தாள். என்னுடைய மகளுக்காக சேமித்த தங்க நகையும் பணமும் தொலைந்துவிட்டது என்று சொன்னாள். அவள் கூறிய விவரங்கள் கைக்குட்டையோடு பொருந்தின. இமாம் அவர்கள் அவளுக்கு கைக்குட்டையை திருப்பிக் கொடுத்தார். அவள் கண்ணீர் மல்க அல்லாஹுவுக்கும் அந்த அறியாத நேர்மையான குழந்தைக்கும் துஆ செய்தாள். இமாம் அவர்கள் மஸ்ஜித்தில் எல்லோருக்கும் கூறினார், இந்த பொருளை கண்டுபிடித்து கொண்டு வந்தது நமது சிறு ஆதம்தான். அவனுடைய நேர்மை அல்லாஹுவுக்கு மிகவும் பிரியமானது. கிராமத்தார் ஆதத்தை பாராட்டினர். ஆதம் மனதில் மட்டும் நினைத்தான், மக்கள் பாராட்டுவது முக்கியமில்லை, அல்லாஹ் திருப்தியாக இருந்தால் அதுவே பெரிய வெற்றி. இந்த கதையின் நன்னெறி: ஏழ்மை, சோதனை, ஆசைகள் எதுவாக இருந்தாலும் முஸ்லிம் எப்போதும் நேர்மையையும் அல்லாஹுவின் பயத்தையும் கைவிடக்கூடாது.